ஒரு நிமிஷம் கேளுங்க. டாக்டர் ரக்மா பாய், RAKHMABAI அப்படின்னு ஒரு பெண் 11 வயசுல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவங்களோட வாழ்நாள் வந்து 1864லேருந்து 1955 வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. என்னன்னா அந்த காலத்துலலாம் அந்த பீரியட்ல 1864 1800 எல்லாமே பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க 10 வயசுலயே. கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. பெண்ணுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே அந்த யார் கல்யாணம் பண்ணாரோ அவர் வந்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு போவார். இப்படிதான் வயசுங்கிறது 10 வயசு. அந்த பெண்ணுக்கு அது கல்யாணம்னா என்னன்னு தெரியாது. இதே மாதிரி தான் இந்த ரக்மா அப்படிங்கிற அந்த அவங்க மேடம் வந்து கோர்ட்டுக்கு வரவழைக்கப்படுறாங்க. அவரோட கணவர் பேர் தாதாஜி. கோர்ட்ல பாம்பேல கேஸ் நடக்குது. அப்போ ஜட்ஜி சொல்றாரு, நீ இவரோட நீ போய் வாழணும், அப்படி வாழலைன்னா 6 மாசம் சிறை தண்டனை அப்படின்றாரு. அந்த பெண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் சிறைக்கு போறேன்னு சொல்லிட்டு சிறைக்கு போயிட்டாங்க. 6 மாசம் சிறையிலேருந்து கடிதங்கள் எழுதிட்டு இருந்தாங்க எல்லா நியூஸ் பேப்பருக்கும். இது எப்படி நியாயமாகும் அப்படிங்கிற அந்த அந்த கோணத்துல திரும்ப வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா வந்து ஸ்டெப் ஃபாதர் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. அந்த ஸ்டெப் ஃபாதர் இறந்துடுறாரு. இறந்த உடனே அம்மா வந்து மறுமணம் செய்கிறாங்க. அவங்க மறுமணம் செய்தவர் வந்து ஒரு டாக்டர், ஆத்மராமன் பேரு. அவர் வந்து இந்த பெண்ணை படிக்க வைக்கணும். அவர் கொஞ்சம் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர், பெண்கள் படிக்கணுங்கிற அந்த ஐடியா இருக்கிறவர். பெண்ணை படிக்க வைக்கணும். அந்த காலத்துலலாம் மெடிக்கல் காலேஜில் கேர்ள்ஸுக்கு அட்மிஷனே கிடையாது இந்தியாவில். அதனால இந்த பெண் என்ன செய்யுதுன்னு தெரியாம எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து சொசைட்டில பணத்தை சேர்த்து லண்டன்ல போய் படிக்க வைக்கிறாங்க. இவங்க 5 வருஷம் அங்கே படிக்கிறாங்க. 6வது வருஷம் ஹவுஸ் சர்ஜன் ஒன்று, அதையும் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து மருத்துவ பணியை எடுக்கிறாங்க. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் படிப்பு சொல்லி தரணுங்கிற அந்த ஒரு லைன்லையுமே அவங்க ஃபாலோ பண்ணி மருத்துவத்தோடு சேர்த்து ரெண்டையும் கொண்டு வராங்க. இந்த காலத்தில் இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, இவ்வளவு பெண்களுக்கு உரிமை இருக்கு, பெண்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு நம்ம சொசைட்டியில். அப்படின்னா அந்த மாதிரி ரக்மாஜி மேடம் மாதிரி பலர் உயிர் தியாகம் செய்து பலர் இந்த சொசைட்டிக்காக பெண்களுக்காக போராடினால வந்த பலன் தான் இது. அதை நாம் இப்போ பலனா அனுபவிக்கிறோம். அதனால பெண் கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். பெண்களுமே முன்னேற்ற பறவையை யோசிச்சு பாரம்பரியத்தையும் மணக்காம நல்ல ஒரு வாழ்வை வாழணுங்கிறது தான் ஒரு வேண்டுகோள். கடைபிடிப்போமா? தேங்க்யூ ஸோ மச். பை பை.